பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 40:16 சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அருமையான தெய்வ ஜனமே, சந்தோஷம்ன்றது பவுல் திருப்பி திருப்பி சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா ஒரு 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 நபருக்கு சந்தோஷமாக இருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். துக்கமாக இருக்கலாம், அழலாம், வேதனைப்படலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய பலன் பெருகுகிறது. கர்த்தருக்குள் கலிகூறுகிற ஒரு அனுபவம் வேண்டும். அது நம்மை சந்தோஷிக்க செய்யும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷிக்க செய்யும். இழந்தாலும் சரி, நாம் பெற்றுக்கொண்டாலும் சரி, ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் சரி, எந்த விதமான நெருக்கங்களின் மத்தியிலே போனாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷமானது மிகவும் அற்புதமானது. அது சொன்னார். அது மட்டும் இல்லை, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. தேவனுடைய ரட்சிப்பு விளையேற பெற்றது. கட்டாயம் அது நமக்கு தேவை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்து தன் சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி சரீரம் குழிக்கப்பட ஒப்பு கொடுத்து இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இருக்குமா? கர்த்தருக்கு மகிமை. அந்த மகிமை வேற யாரையும் சேராது, தேவனுக்கு மாத்திரமே சேரும். எப்பொழுது மகிமை உண்டாவதாக என்று அவர்கள் சொல்லுவார்களாக. May God bless you with this word. உண்மையாலும் நம்ம களி கூறும் பொழுது அவருடைய மகத்துவத்தை, அவருடைய ரட்சிப்பை அது நம்ம ரொம்ப ஆழமாக உணரும் போது we'll be grateful in our hearts and we can always praise Him and give Him all the glory unto God. May God bless you with this prophetic word today. Amen.